செய்திச் சுருக்கம். இந்தியாவிற்கான உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு சிறப்பு வரவேற்பு. இந்தியாவின் பாதுகாப்பை பாதிக்கும் வகையில் இலங்கை மண்ணை பயன்படுத்த ஒருபோதும் இடமளிக்கப் போவதில்லை என்றும் மோடியிடம் ஜனாதிபதி அனுர உறுதி. யாழ்ப்பாண மாவட்டத்தில் பரவி வரும் எலிக்காய்ச்சல் நோயினால் இதுவரை 76 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். யாழ் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் ஆறுமுகம் கேதீஸ்வரன் தெரிவித்தார். சர்வதேச இறையாண்மை பத்திர மறுசீரமைப்பு உடன்படிக்கை ரணிலின் வேலைத்திட்டத்தின் தொடர்ச்சியை முன்னெடுப்பதாகும் முன்னிலை சோசலிச கட்சி தெரிவிப்பு. நாமல் ராஜபக்ஷவின் சட்டமானி பட்டம் குறித்தும் வலுக்கும் சந்தேகம். முறைகேடான வகையில் பரீட்சைக்கு தோற்றினாரா? குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு. இந்தியா இலங்கை இடையே நிலவி வரும் மீனவர் பிரச்சினைக்கு ஒரு நிலையான தீர்வைக் காண விரும்புகிறோம். இந்தியாவில் ஜனாதிபதி அனுர தெரிவிப்பு. ரஷ்யா செல்ல இந்தியர்களுக்கு விசா தேவையில்லை. தற்போது சீனா மற்றும் ஈரான் நாட்டினரை விசா இல்லாமல் நாட்டுக்குள் நுழைய ரஷ்யா அனுமதித்துள்ள நிலையில் இந்தியாவுக்கும் விரிவுபடுத்த ரஷ்யா முடிவு. பிரான்சின் நிர்வாகத்தின் கீழ் மயோர் தீவை உருக்குலைத்தது சிடோ புயல். குடியிருப்புகளை குப்பை மேடுகளாக மாற்றிய சூறாவளி காற்று. 1000 பேர் பலி. விரிவான செய்திகளுக்கு தமிழன்குரல் செய்திகளுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.